Hi everyone, welcome to my channel. Today நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல ஃபங்க்ஷன்ஸ் ஒரு மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணனும் நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு கோட் பண்ணா அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் வித்தவுட் ஃபங்க்ஷன்ல ஒரு கோட் பண்ணா அது எப்படி பெர்ஃபார்ம் பண்றதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் அது பார்க்கிறதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன அதுக்கான சின்டாக்ஸ் பார்த்துடலாமா ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன அப்படினா ஒரு கோடை reusable பண்றதுக்கு maximum யூஸ் பண்ணுவாங்க இதுக்கான டெஃபினிஷன் என்ன அப்படினா which only runs when it is called ஓகேங்களா அது எப்போ வர்க் ஆகும் அப்படினா ஒரு யூசர் அத கால் பண்றப்போ வர்க் ஆகும் சின்டாக்ஸ் பார்க்கலாம் சின்டாக்ஸ் என்ன அப்படினா defங்கிறது டிஃபைன் பண்ற கீவேர்ட் ஓகேங்களா அதுக்கு அப்புறம் ஃபங்க்ஷன் நேம் ஃபங்க்ஷன் நேம் ஒரு யூசர் கொடுக்கிறது தான் ஓகேங்களா அதுக்குள்ள என்ன அப்படினா எக்ஸ்பிரஷன் லைக் ஒரு block of code இருக்கும் அது கீழ அந்த ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணனும் அப்படினா கால் பண்ணனும் கால் பண்ணா என்ன ஆகும் நமக்கு வர்க் ஆகும் ஓகேங்களா ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுவோம் அப்படினா நம்ம எந்த நேம்ல கிரியேட் பண்ணோமோ சேம் நேம்ல கால் பண்ணிப்போம் ஓகேங்களா இத வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா இப்போ கோடிங்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்றதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படினா VS கோட் ஓபன் பண்ணிக்கிறேன் இந்த VS கோட்ல ஃபர்ஸ்ட் நார்மலா ஒரு கோடிங் போட்டு பார்க்கலாம் ஓகேங்களா நார்மலான கோடிங்னா என்ன அப்படினா for example a is equal to 10 b is equal to 15 ஓகேங்களா இப்போ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணலாம் a plus b ஓகேங்களா and then இதுலயே x is equal to ஒரு வேல்யூ y is equal to ஒரு another வேல்யூ ஓகேங்களா இங்க என்ன பண்ணலாம் அப்படினா இத மைனஸ் பண்ணலாம் x minus y ஓகேங்களா இப்போ ரெண்டுமே வேற வேற பெர்ஃபார்ம் பண்ணுது ஓகேங்களா மேலே உள்ளது என்ன அப்படினா அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணுது கீழ இருக்கிற ப்ரோகிராம் என்ன அப்படினா சப்ட்ராக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுது ஓகேங்களா இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படினா எனக்கு ரெண்டுமே அடுத்த டைம்ல ரன் ஆகுது ஓகேங்களா எனக்கு ரெண்டுமே ரன் ஆகுது அப்படினா ரியல் டைம் ப்ரோகிராம்ல அடுத்த டைம்ல எல்லா பெர்ஃபார்மன்ஸும் ரன் ஆகிற மாதிரி வைக்க மாட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படினா இப்போ உங்க மொபைல் எடுத்துக்கோங்க ஓகேங்களா உங்க மொபைல்ல நீங்க பவர் பட்டனை கிளிக் பண்ணா ஜஸ்ட் ஆன் மட்டும் தான் ஆகும் அகைன் பவர் பட்டனை கிளிக் பண்ணீங்கனா ஜஸ்ட் ஆஃப் மட்டும் தான் ஆகும் பட் உங்க மொபைலுக்குள்ள இது மட்டும் தான் இருக்குமா அப்படினு கேட்டிங்க அப்படினா கிடையாது நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி வச்சிருப்பாங்க லைக் கேமரா ஆன் பண்ணதுக்கு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும் வால்யூம்க்கு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும் அதுல டிக்ரீஸ் இன்கிரீஸ் ரெண்டு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும் இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷனை உள்ள செட் பண்ணி வச்சிருப்பாங்க பட் ஒரு யூசர் எந்த சிச்சுவேஷன்ல எதை கால் பண்றானோ அது மட்டும் எனக்கு அடுத்த செகண்ட்ல பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் என்ன பண்ணிருப்பாங்க செட் பண்ணிருப்பாங்க ஓகேங்களா ஒரு யூசர் எப்போ கால் பண்றானோ அப்போதான் அது வர்க் ஆகுற மாதிரி செட் பண்ணிருப்பாங்க இந்த மாதிரி செட் பண்ணாங்க அப்படினா ரன் பண்ணும்போது எல்லா ப்ராசஸுமே அடுத்த டைம்ல ப்ராசஸ் ஆகுற மாதிரி ஆயிரும் ஓகேங்களா இப்படி கோட் பண்ணோம் அப்படினா அது கரெக்ட்டான வே கிடையாது ஒரு ப்ரோகிராமிங் அப்படினா ஒரு இப்போதைக்கு 7 லைன் இருக்கு பட் ரியல் டைம்ல ஒரு 1000 2000 லைன்ஸ் இருக்கும் ஓகேங்களா ஒரு ப்ரோகிராமை ரன் பண்ணும்போது அந்த 1000 2000 லைன் ரன் ஆச்சு அப்படினா அது கரெக்ட்டான மெத்தடே கிடையாது ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ்க்கும் ஒரு யூசர் எப்போ கால் பண்றானோ அப்பதான் போய் எனக்கு அது ஆக்சஸ் ஆற மாதிரி நம்ம செட் பண்ணனும் ஓகேங்களா இத ப்ரோகிராமிங்குள்ள நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இப்போ நான் ரன் பண்ணும்போது ரெண்டுமே ரன் ஆச்சு இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா இந்த அடிஷன் ப்ரோகிராமுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஃபங்க்ஷன் மீன்ஸ் நம்ம சின்டாக்ஸ் வச்சே பண்ணலாம் சின்டாக்ஸ் பாருங்க def and then ஃபங்க்ஷன் நேம் கொடுக்க சொல்றாங்க நான் என்ன பண்றேன் def ஃபங்க்ஷன் நேம் வந்து நான் என்ன பண்றேன் add ன்னு வச்சுக்கிறேன் ஓகேங்களா ஏன்னா நான் உள்ள என்ன பண்ண போறேன் அடிஷன் ப்ராசஸ் தான் பண்ண போறேன் add வச்சுக்கிறேன் இப்போ இந்த block of code ஃபங்க்ஷனுக்கு உள்ள வைக்கணும் ஓகேங்களா ஃபங்க்ஷனுக்கு உள்ள வைக்கணும் ஏன்னா ஃபங்க்ஷனுக்குள்ள வச்சாதான் அது என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகுது நம்மளால சொல்ல முடியும் ஓகேங்களா அதுக்கு தான் நம்ம அப்படினா அந்த இடத்துல நம்ம கோலன் வச்சிருக்கோம் கோலன் வச்சீங்க அப்படினா இண்டென்டேஷன் அலோகேட் பண்ணும் ஆட்டோமேட்டிக்கா ஓகேங்களா ஓகே இப்போ இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணலாம் def subtraction round parenthesesல கோலன் வைக்கிறோம் ஓகேங்களா இப்போ இது தனி ஃபங்க்ஷனா இருக்கு
இது தனி ஃபங்க்ஷனாக இருக்குது. ஓகேங்களா, இப்போ நான் ரன் பண்ணுறேன். எனக்கு அவுட்புட்டில் வந்திருக்குதா? எதுவுமே வரல. ஏன் அப்படின்னா ரெண்டு ஃபங்க்ஷனுமே எந்த யூஸருமே கால் பண்ணல. ஓகேங்களா, இப்போது ஒரு யூஸருக்கு அடிஷன் வேணும் அப்படின்னா என்ன பண்ணிப்பான், அவன் அடிஷன் ஃபங்க்ஷனை கால் பண்ணிப்பான். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் இது மட்டும் கால் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஆட் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ எங்கே வேணால் கால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதான் ஃபங்க்ஷனோட ஒரு அட்வான்டேஜஸ். ஓகேங்களா, ஸோ நான் ஆடை கால் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணுறேன். எனக்கு இப்போ ஆட் மட்டும் ரன் இருக்குங்களா. சேம் ஆடுங்கிற ஃபங்க்ஷனை 2 டைம்ஸ் கால் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன ஆகுது, எனக்கு 2 டைம் எனக்கு என்ன ஆகுது, அவுட்புட்டில் ஷோ பண்ணுது. ஓகேங்களா, இப்போ நான் வந்து சப்ராக்ஷனை கால் பண்ணவே இல்லை. அதனால தான் என்ன அப்படின்னா எனக்கு சப்ராக்ஷனுக்கான ஆன்சரே எனக்கு இன்னும் கிடைக்கல. ஓகேங்களா, இஃப் இன்கேஸ் எனக்கு சப்ராக்ஷன் வேணும் அப்படின்னா என்ன டைப் நான் ஜஸ்ட்டு இதை ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு அதை கால் பண்ணிப்பேன். ஸோ இப்போ எனக்கு இதுக்கான ஆன்சர் என்ன பண்ணுது, கெட் பண்ணி கொடுக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது நமக்கு அட்வான்டேஜஸ் நிறையா இருக்கும். ஓகேங்களா, ஸோ நமக்கு தேவையில்லை அப்படின்னா கோடிங் அப்படியே தான் இருக்கும். பட் நம்ம ரன் பண்ணும்போது ரன் ஆகாது. நமக்கு எப்போ தேவையோ அப்போ என்ன பண்ணாமல் அந்த ஃபங்க்ஷன் நேம் வச்சு கால் பண்ணிப்போம். ஓகேங்களா, பட் உள்ள பிளாக் ஆஃப் கோட் அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபங்க்ஷனில் இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. லைக் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறது, பேராமீட்டர் யூஸ் பண்ணுறது. ஸோ நம்ம அந்த ஆர்குமெண்ட்டை நிறைய டைப்பில் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா வரப்போகிற வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்ஸ்.